வணக்கம் நேயர்களே, மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாகவே பேச்சுக்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தினுடைய பல வரலாறுகளை புரட்டி போட்ட ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னதான் முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இந்த பேச்சு அப்படிங்கிறதுனுடைய விஷயத்தினுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அது கிடையாது. இப்போ வரைக்கும் அதனுடைய சுவாரஸ்யமும் ரசமும் குறையாம தான் இருக்கு. அப்படிப்பட்ட சிறந்த சுவாரஸ்யமான வித்தியாசமான மேடை பேச்சுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணதன் காரணமாக தமிழகம் முழுக்க பல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. அதன் ஒரு பகுதியாக சென்னை வள்ளுவர் கோட்டம்லையும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் குஷ்பு மேடையில் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய பேச்சை முதல்ல பார்க்கலாம். இந்த நாட்டில் ஒவ்வொரு மக்கள் ஆசைப்படுற அந்த ஜனநாயகத்துக்காக நடக்கிற போராட்டம் இது. இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ஜனநாயகத்தை எப்படி நசங்கி தூக்கி போடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எதை சாப்பிடுறது, எதை ஆடை அணையிறது, எங்க போறது, எது பேசுறது எல்லாத்தையும் அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இப்போ இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து போராடும் நடந்தது. அப்பல இருந்து ராணுவ வீரர்கள் தன்னோட உயிர் தியாகம் பண்ணிட்டு நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. 2014 மோடி அரசாங்கம், மோடி அவர்கள் தன்னுடைய எலெக்ஷன் ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் பிரதமர் ஆன உடனே நான் செய்ய வேண்டிய விஷயம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். ஆனா இன்னி வரைக்கும் அது செய்யப்படல. பிப்ரவரி 17 2014 ப. சிதம்பரம் அவர்கள் இதுக்காக கையெழுத்து போட்டு பட்ஜெட் செஷன்ல கொண்டு வந்தாரு, பார்லிமெண்ட்டுக்கு வந்தது. ஆனா ஆட்சி மாறினதுனால நம்மளால முன்னாடி கொண்டு போக முடியல. ஆனா மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்காக நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், என்ன சேவை செய்றீங்க சார்? பிரதமர் அவர்களே, நீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியாவில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு தாத்ரியில இருந்து கேரளா வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஓட்டு பேங்காக ஜாதி மதம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இந்த போராட்டம் இதோட நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு முறை இல்ல 3 முறை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது என்ன நடந்தது? ஜனநாயக ரீதியாக அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ரத்தம் சிந்தி காப்பாற்றின ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்தில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் நடிகையுமான குஷ்பு பேசியிருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு கேட்டோம். இனி அடுத்ததாக ரம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நகைச்சுவை நடிகர் விவேக் தன்னுடைய அந்த நடிப்பு அனுபவங்களை பற்றியும் அந்த படத்தில் தன்னோட நடித்தவங்களுடைய இந்த நடிப்பு சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றியும் பேசியிருந்தார். அவங்களுடைய நடிப்பு பற்றியும் பேசியிருந்தார். அவருடைய சுவாரஸ்யமான பேச்சை இப்போ பார்க்கலாம். ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நான் ஷார்ட்டில் என்ன பண்ணேன்னா, இப்படி பார்ப்பேன், இல்லாட்டி இப்படி பார்ப்பேன். இந்த 2 தான் என்னோடய மெயின் ஆக்ஷன். என்னென்னா, ஒரு அசோசியேட் இருந்தார், அவர் பேர் என்ன, சுப்பு அண்ணன். எனக்கும் இடுப்புக்கு தான் இருப்பார். அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா இப்படி பார்த்தாக்கணும், எதுக்கும் டைரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னா அடுத்தாப்பில் இப்படி போயாகணும். இந்த கார்பரேஷனில் பல்பு மாற்றுறதெல்லாம் சாய் விட்டால் ஈஸியாக மாற்றிடுவார். இவ்வளோ உயரமான ஒரு டைரக்டரை நான் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை. சரி, டைரக்டர் தான் இப்படி இருக்காருன்னா ப்ரொடியூசர் பார்த்தா அவரும் ஹைட்டாக தான் இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். அதுவும் நம்ம அம்சத் டைலாக் பேச ஆரம்பித்தா, அதாவது நான் சொல்கிறேன், இந்த டைலாக் பேச ஆரம்பித்தா ரஜினி சார் ஆரம்ப கால படங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபாஸ்ட்டாக பேசியிருப்பார். அது அவராலே டப் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைலாக் பேசுவார். இப்போ நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அம்சத் இது அவ்வளவு நீ மறுபடியும் டப்பிங் பண்ணணும்,
ஒரு நாள் இந்த ஸ்பீடில் நீ நீங்கள் வேணால் போங்க நான் வரலங்கிறாராம். வரல நீங்கள் வேணால் போங்க நான் வரலன்றது எப்படி நீ டப் பண்ணுவேன்? அப்புறம் ஃபாஸ்ட்டாகவே பேசி பழகிட்டு சார் இதை பற்றியா இப்போ கூட ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன். ஸோ அப்படி சொல்லி 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 அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் அந்த ஸ்பீடை கம்மி பண்ணார். அப்புறம் டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி அர்ஜுனும் அதாவது 16 வயதிலே வரும்பொழுது கமல் சார் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த பிரபலமான ஒரு நடிகராக வளர்ந்து வந்துட்டார். ஆனால் அவருக்கும் ஒரு சிறந்த கேரக்டர் கிடைக்காம இருந்துச்சு. அது வந்து கீழே வரைக்கும் இறங்குறதுக்கு, வில்லேஜ் வரைக்கும் இறங்கி அடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் கமல் சாருக்கு தேவைப்பட்டுச்சு. அதை 16 வயதிலே படம் சப்பானி கேரக்டர் கொடுத்துச்சு. ஆனால் அந்த படத்தில் கூட ரஜினி சார் வந்து அந்த படம் வெளியாகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் பாம் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் பாம் செட் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டர் அமைஞ்சுது. ஆனால் அந்த படம் 16 வயதில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பரட்ட 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 பரட்டான்னு ரஜினி சார் பெரிய ஹிட் ஆனார். அப்போ தெரியுது. அதே மாதிரி பாய்ஸ்னு ஒரு படம் நான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வர சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. சித்தார்த்தர் ஒருத்தர், பரத்னு ஒருத்தர், மணிகண்டன் ஒருத்தர், தமன் ஒருத்தர், சாய், அவன் பேர் ஒரிஜினல் பேர் சாய், ட்ரம்மர். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் தாண்டி பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு உயரத்தில் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மணிகண்டர் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்கார். அதாவது நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவரும். மற்ற எல்லாருமே ஒரு பொசிஷனில் போயிட்டாங்க. இப்போ பார்த்தா அதுக்கும் அடுத்த ஒரு தலைமுறையோடு நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இப்போ நான் சொல்கிறேன், இந்த அர்ஜுனும் இந்த அம்சத்தும் இன்றைக்கி சாதாரணமாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் மிக உயர்ந்த உயரம் தொடுவார்கள். அது சம்திங் டெல்ஸ் மீ. இது மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். அதை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி சோழா ஷெரட்டனில் நான் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பேனே, இந்த பக்கம் போனால் சோழாக்கு போகலாமா? போகலாம் சார், அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் இப்படி போகிறேன்ட்டு போவேன். ஆனால் சோழாவில் எனக்கு வேலை இருந்துச்சு. அப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ். அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அந்த படத்துக்கு பாலச்சந்தர் சார் வந்து கேசட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒருத்தரை வாங்க சொன்னார். வாங்கினது 2-3 பேர் போனாங்க. நானும் போய் ஒரு கேசட், அப்போல்லாம் கேசட் தான், கேசட் வாங்கினேன். கொடுத்தது ஒரு சின்ன பையன் ஜிப்பா போட்டிருந்தார். யார் சார் இதுன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, அந்த ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிட்டார் வீட்டுக்கு. கூப்பிட்டோடனே அப்போ வந்து 118 NEன்னு ஒரு கார் இருக்கும், பிரீமியர் பத்மினிக்கு அடுத்தாப்பில் ஃபியட் போட்டது, பிஸ்கட் ஒரு பெரிய பிஸ்கட் மாதிரி இருக்கும். அந்த காரில் என்ன உட்கார வச்சு இந்த மியூசிக்கை கேள்றான்னு சொல்லி ஒரு கேசட்டை போட்டார். அப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் மாதிரி ஒன்று போச்சு. ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக்னு ஒரு ரிதத்தில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குடா இந்த பாட்டு அப்படின்னாரு. என்ன சார், நான் வந்து இளையராஜாவுடைய ஃபெனட்டிக் ஃபேன், நான் யாரையும் ஒத்துக்கிறது இல்லை. உடனே நான் சொன்னேன், சார் என்ன சார் இது நர்சரி ரைம் மாதிரி இருக்குது, சிம்பிளாக இருக்கே சார் அப்படின்னேன். சிம்பிளாக இருக்குல்ல? ஆமாம். எல்லாருக்கும் எளிதாக புரியும்ல? ஆமாம். அப்போ இவர் தான்டா நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு பாலச்சந்தர் சார். எவ்வளோ பெரிய அவருக்கு இது பாருங்கள், அவருக்கு புரியுது. ஒரு ரஜினி சாரையே கண்டுபிடிச்சவர், ஒரு கமல் சாரை பட்டை தீட்டியவர். அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இளையராஜாவுடைய கோலோச்சி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த டியூனை என்கிட்ட போட்டு காட்டி இது எப்படி இருக்குன்னு கேட்டார்னா, அப்போ அவருடைய விஷன் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ அந்த கேசட் வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து. வாங்கினது நான், கொடுத்தது திலீப் என்ற AR ரஹ்மான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த கேட்ட உடனே நான் வந்து யாரா இந்த மியூசிக்கை போட்டான்னு தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி, யாருன்னா பார்த்தா உங்கள் பசங்களோட படிக்கிறாரு, அவரோட சீனியர் ஸ்டூடெண்ட்டு, PSBB ஸ்டூடெண்ட்டு. அந்த பையனா இப்படி சாங்க போட்டான்ட்டு ஃபோன் பண்ணி பாராட்டி அந்த ஒய்தீஸ் கொலைவெறி பாட்டுக்காக நம்பர் கண்டுபிடிச்சி தேடி நான் பேசிய அன்பு நண்பர் தான் அனிருத் அவர்கள். ரம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட
நகைச்சுவை நடிகர் விவேக் தன்னுடைய அந்த படத்தில் நடித்த பல சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருந்தார். அதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த வில்லன் மற்றும் கதாநாயகர்கள் வந்து எப்படியெல்லாம் நடிக்கிறப்ப அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமான இருந்த அந்த பேச்சு நம்ம கேட்டோம். இனி அடுத்ததாக இந்த ரம் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து 13 திரைப்படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்கிறதாகவும், அதுவும் 13 பேய் படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறதாகவும், ஆனால் இதுவரைக்கும் எனக்கு பேய் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஸோ நான் எந்த பேய் படமும் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ நீ அடுத்ததாக அனிருத்தினுடைய மேடை பேச்சை பார்க்கலாம். ரம் 13வது படம். கரெக்டாக 13வது படம் ஒரு ஹாரர் படமாக வந்திருக்கு. எனக்கு ஹாரர்னா செம பயம். நான் இது வரைக்கும் ஒரு ஹாரர் படம் கூட பார்த்தது கிடையாது, என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. லாஸ்ட்டாக மை டியர் குட்டி சாத்தான் பார்த்தேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் எந்த ஹாரர் படமே பார்த்தது கிடையாது. அது ஹாரரானு எனக்கு தெரில. ஸோ ரிஷி விஐபிக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறையா கதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வில் யூ ஸ்கோர் த மியூசிக்? நான் ஷுவர் ஐல் டூ இட் அப்படின்னேன். அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்ட்டி ஓப்பன் பண்ணது, அது ஹாரர் படம் அப்படின்னு. ஹாரரா? எனக்கு ஹாரர்னா எனக்கு எப்படி, அது நான் ஹாரர் பார்த்ததே இல்லையே, நான் எனக்கு எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தெரில அப்படின்னு. பட் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ரம் வி டுக் இட் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் விஜய். அவங்க சொன்ன மாதிரி ஆல் இன் பிக்சர்ஸ், தேவ் கான் ஆல் இன் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு ஹீரோ படங்கள் விற்கிறதே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த படம் ரம்மை வந்து ஆல் ஓவர் ஏற்கனவே விற்றுட்டாரு. ஸோ அந்த ஒரு வித்தக்காரனுக்கு ஒரு கிளாப்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். Congratulations Vijay, and I hope the audio and the movie does well for your good intentions. டைரக்டர் சாய் வந்து எப்படின்னா ரொம்ப சில்ட் அவுட்டான ஒரு பர்சன். அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் வே ஆஃப் அப்ரோச்சிங் த ஸ்டோரி அண்ட் எவ்ரி திங். அண்ட் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டார், நீங்கள் கொடுங்க பாட்டு அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது டு டெலிவர் குட் சாங்ஸ். எல்லாருமே வந்து கேட்டாங்க வந்து ரம் ஆல்பம்க்கு வந்து எந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லா படத்துக்குமே ஒரே எஃபர்ட் தான் போடுறோம், அது வந்து இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக போடுறோம், இந்த படத்துக்கு கம்மியாக போடுறோன்னு கிடையாது. ஸோ அந்த வகையில் ரம்முக்கு நம்ம எல்லா படங்களும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிஷி மென்ஷன் பண்ண மாதிரி என்னோடய டீம் சஷாங்க், வினய், அனந்து அண்ட் சித்தார்த் இஸ் ஹியர், மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் என்னோடய பில்லர் ஆஃப் சப்போர்ட். 13 படங்களில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இடம் வந்து நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அது எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்கு நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ பண்ணி அந்த இடத்த நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. விஜய் ஆண்டனி நடிப்பில் இன்னும் சில நாட்களில் திரைக்கு வர இருக்கக்கூடிய சைத்தான் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட குணச்சித்திர நடிகர் வைஜி மகேந்திரன் தன்னுடைய நீண்ட நாள் ஆசையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன ஆசை அவரே சொல்கிறாரு, வாங்க பார்க்கலாம். இந்த படம் எனக்கு மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு, நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் என்னன்ட்டு. தெரியும், நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க தெரியும் எனக்கு. காரணம் என்னன்னா, இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவருடைய சிஸ்டமில் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். இந்த படாடோபம், அந்த அனாவசிய செலவுகள்லாம் இப்போ நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்றைக்கி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். படத்துக்கு தேவைன்னா 10 லட்ச ரூபா கூட அவர் செலவிக்க தயாராக இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசான்னா கூட அவர் கணக்கு கேட்குறார். தட் இஸ் ஹவ் அ ப்ரொடியூசர் ஷுட் பி. அண்ட் ஆல்சோ இந்த காலத்தில் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் பணத்தை போட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்களே படத்தை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் ஹீ கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் எவ்ரி சீன். இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி. அவர் பிரதீப் ஒரு ஐடியா சொன்னால் இவர் கூட இருந்து அதை மெருகேற்றி, இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் இன் திஸ் டீம். அண்ட் ஹீ கேவ் அஸ் ஓப்பன் ஸ்பேஸ். எங்களுடைய சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதோடைய எஃபெக்ட் தான் அந்த ட்ரெய்லரே படுத்துறலிங்காக இருக்குது. பார்த்த உடனே படம் பார்க்கணும் போல் இருக்கு. எப்படி பாகுபலி கடைசி சீனை பார்த்த உடனே பார்ட் 2 பார்க்கணும்னு தோணுதோ அது மாதிரி இதை பார்த்த உடனே டெஃபினட்டாக படம் பார்க்கணும்னு தோணுது. வெல் டன் விஜய்.
Well done, Pradeep. Well done, cameraman and the whole unit. I can assure you this is going to be a success. Thank you. And one more thing, இவர் இப்போ தெலுங்கில் மட்டும் ஹீரோ ஆயிருக்காரு, கூடிய சீக்கிரம் ஆல் இந்தியா லெவலில் ஹீரோ ஆக போகிறாரு. யூ வில் கெட் தட் நியூஸ் ஆல்சோ. தேங்க்யூ. நடிகர் வைஜி மகேந்திரனுடைய அந்த மேடை பேச்சு கேட்டும். இனி அடுத்ததாக கத்திச்சண்டை விஷால் நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய இந்த படத்தின் மூலமாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு தமிழில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காரு. இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட வடிவேலு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வழக்கமான தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலே வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த படத்தில் தன்னுடைய கேரக்டர் என்னவாக இருக்கு, ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இவ்வளவு நாள் நான் ஏன் நடிக்க வரல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அந்த நகைச்சுவை பேச்சை இப்போ பார்க்கலாம். நான் என்னென்ன பேச நினச்சேன் அவளையும் பேசி தொலைஞ்சிட்டு உட்காந்துருச்சு போகிறேன். எதை பேசுறது தெரியல. பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அதாவது முதல்ல பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் இங்கே உட்காந்துக்க பெரிய பிரம்மாக்களுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலையும் உங்களாலையும். பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வர்றேன். அதில் அந்தளவுக்கு நகைச்சுவையில் இன்றைக்கி மற்ற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்னைக்கு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது எனக்கு கிடைச்ச உழைப்பு. நான் 24 மணி நேரமும் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கத்திச்சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நினைப்போம் கத்தி சண்டைன்னு. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நான் சொல்லி ஒருத்தர் குத்திக்கிட்டு ஏதாச்சும் ஆகி போய் 108 ஆம்புலன்ஸை வந்துட போதியா போக சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் ஒரு புத்தி சண்டை. இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விஷாலை ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக இந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான். அதுவும் ஒரு டாக்டர், சைக்காடி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். அப்படின்னா டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அப்புறம் விஷால்கிட்ட கேட்டேன் நான். அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில் நான் எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறைய அந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணியே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அப்படி கேட்ட கதைகளில் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டை ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டு. படம் பூரா மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே அழகாக அந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு சுராஜ் அவர்கள். நம்ம ஊரில் பார்த்துருப்போம், எங்கே பார்த்தாலும் வெளியில் நடக்கிறது தான் நான் அப்படியே என்ன செய்யறது, மக்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட லேடாக சும்மா தங்க மொழிகி அப்படியே கொடுத்துருவேன் நான். ஒருத்தன் சும்மா மயக்கம் போட்டு கிடக்கிறான். உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தவனை போய் நம்ம என்ன வேறு 1.5 ரூபா சோடா வாங்கி எழுப்புறேன். அவன் எந்திரிச்ச சோறில் சப்பான்னு சல்லே சேர்த்து ஒரு 6,000 நான் எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். நீ பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில். அவன் எந்திரிச்சவன என்ன கேட்டான், அவன் நம்ம மயங்கி வந்திருக்கானேன்னு சோடா தூக்கி எழுப்புனா, எந்திரிச்சவன எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். இல்லை நீ மயங்கி கிடக்கிறியா அதனால தான் ஏன் எழுப்பி விட்டேன்னு கேட்டேன். செருப்பு பிஞ்சு போகும். நான் 5,000 ரூபா கொடுத்து எராயின் போதையை வாங்கி நக்கிட்டு கிறகம் போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா டேய் என்னை எழுப்பி விட்டு என் போதையை பூரா களைச்சி விட்டு மயங்கி கிடக்க நான் சொல்கிறேன்னு வம்பிடுப்பான். அதை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி மக்கள் பூரா பாதி பேர் சில ஆளை எழுப்பவே முடியலை. உண்மையிலே அவன் சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு பயவில் பட்ட பகல்லே போதையில் கிடக்கு அப்படின்னு. இதெல்லாம் உருப்பிடுமா நாசமாக. ஒரு பொம்பளை மயங்கி இருந்தால் கூட இது மாதிரி பொம்பளை மகனும் தண்ணியை போட்டு கிடக்கிறான் அப்படின்னு போகிறான். ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க இன்றைக்கி. இதை நான் ஹியூமரை எடுத்துக்கிட்டு தான் சில படங்கள் அடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு
எதில் வந்தேன்? ஏரோப்ளேனில் வந்துட்டா, பிளேட்டில் வந்தேன். பிளேட்டில் வந்தேன். எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க? நான் சொன்னேன் 4000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிற எடுவட்ட வேலை, 4000மா? எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க? அது எங்கள் ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் டைப்பாக பேசும். எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அரை மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிறவங்களா, 4000 வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் விடுறானா? ஏண்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெடிய வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. பட்டவை ஏமாத்திட்டாயடா, 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு சொல்லி கிளவி. கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல எனக்கு. இதை நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அது லாஜிக்கோட பேசுது. 150 ரூபா கொடுத்தா விடிய ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான். 4000 ரூபாய் கொடுத்து அரை மணி நேரத்தில் இருந்தானா அவளை எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனாக இருப்பான். அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியலை. இது உண்மையிலே இந்த கிளம்பி இவ்வளோ சீரியஸாக இருக்கு. ஆனால் அதில் அவ்வளோ ஹியூமர் இருக்குது. இப்படித்தான் சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறது. அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் அப்படி அப்படியே பண்ணுறது. ஒன்றுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், மக்கள் தான். எனக்கு எப்பவுமே கேப்பே கிடையாது, நான் எப்பவுமே டாப் தான், இதுக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை கத்திச்சண்டை படத்தினுடைய விழாவில் பேசின நடிகர் வடிவேல் வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய பேச்சு கேட்டோம். அடுத்ததாக சைத்தான் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட எஸ்.ஏ. சந்திரசேகர், எப்பவுமே என்னுடைய மகன் விஜயும் விஜய் ஆண்டனி 2 பேருமே எனக்கு ஒன்று தான், அவங்க 2 பேர்த்தினுடைய வெற்றியை பார்த்து நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் பேசியிருந்தார். அடுத்ததாக எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய பேச்சை பார்க்கலாம். நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார். நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மை தானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டினார். சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அதுக்கு பிறகு பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ். ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேறு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் பணம் வரும், அதிலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன் நான். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது என் வீட்டுக்கு அந்த பாட்டை போட்டு காட்டும் போதும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னார். இசையமைப்பாளர்கள் எல்லாம் நடிகர்கள் ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் விஜய் ஆண்டனிக்கு ரொம்பவே தன்னம்பிக்கை ஜாஸ்தி, அதனால தான் ஒரு நல்ல நடிகராக மாறிட்டார். ஸோ அவருடைய வளர்ச்சியை பார்த்து எப்பவுமே எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சைத்தான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் வெளியிட்டிருந்தார். ஸோ இதோடு இந்த வார மேடை பேச்சு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ்.